பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது எங்களை நல்லவராக நாங்கள் வழி நடத்துவதும் தீயவராக வழி நடத்துவதும் எங்களுடைய கையில் தான் கடவுள் கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் மனு ஈசன், மனிதன் கடவுள். தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது மனித பிறவி மட்டும். என்று சொன்னால் நான் போனக்கெல்லாம் உபதேசம் பண்ணேன். மனிதனுக்கு மட்டும்தான் அரிய பிறவி, அறிவான பிறவி. பகுத்தறிவு கொடுத்திருக்கிறார். மனத்தால் அறியும் அறிவு, 6வது அறிவு. அந்த 7வது நிலை கடவுள் நிலை. அதுக்கு பிறகு மேலே போகிறதுக்குரிய பகுத்தறிவு, அந்த ஞானத்தை பெறக்கூடிய அந்த பெரும் பாக்கியம். பல பிறவிகளில் நாங்கள் செய்த தர்மத்தால் எங்களுக்கெல்லாம் இந்த பிறவி கிடைப்பது பெரும் பாக்கியம். மனித பிறவி எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி அந்த மனித பிறவி கிடைச்சி நாங்கள் ஒரு மகான்கள், ஞானிகள், யோகிகளை சரணாகி அடைஞ்சி சில நேரங்களில் சில பிறவிகளில் அவதார புருஷர் ஸ்ரீமன் நாராயணன், ராமர், இப்படி பாருங்கள், அவர்கள் அவதாரம் பண்ணும் போது நாங்கள் பிறந்திருப்போம். அவர்கள்தான் தன்னுடைய ஒரு பகுதியாக இந்த சித்தர்கள், யோகிகளை இம்மண்ணுலகம் சமநிலை இழந்து வேதனைப்படும் போது அனுப்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் எங்களை ஆள்றவர். நாங்கள் மனத்தை கொண்டு வாழ்கிறவர்கள், எண்ணங்களின் படி வாழ்கிறவர்கள். எங்களை பாருங்கள், எண்ணங்கள் தான் ஆளுது. ஆண்டவன் உங்களை ஆள்றவர். உங்களை ஆள்றவரை தீர்மானிக்கிற நீங்கள் தான். அரசியலில் மாதிரி நமக்கு ஒரு ஆட்சி பண்ணணும்னா நாங்கள் மக்கள் எல்லாம் கூடி தீர்மானிப்போம். அது சரியில்லைன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து காத்திருந்து பொறுமையாக அதுக்கு பிறகு நாங்கள் தீர்மானிக்கிற மாதிரி உங்களை மனத்தை ஆளுற எண்ணங்களை தீர்மானிப்பது நீங்கள் தான். ஏன்னு சொன்னால் எண்ணத்தின்படி தான் வாழ்க்கை நடக்கும். அப்போ அந்த எண்ணத்தை தீர்மானிப்பது நீங்கள். அந்த எண்ணத்தை பாருங்கள், நல்ல எண்ணங்களாக நீங்கள் தீர்மானித்தால் உங்கள் மனத்தை ஆள்பவர் தீர்மானிக்கிற நீங்கள் தான். அந்த நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் இருக்கும்போது ஆன்ம சக்தி வளரும். மிச்ச நாள் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஞானத்தோட, நோய் நொடி இல்லாமல், துன்பம் வறும சாக்காடு இல்லாமல், பொருளாதாரத்தை எப்படி ஈர்க்கிற அப்படின்ற தன்மைக்கு நாங்கள் வந்துடுவோம். என்னடா நாங்கள் படைச்சவன் ஆகிடுவோம். இப்போல்லாம் நீங்கள்லாம் பாருங்கள், ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்கன்னா மனிதன் மட்டும்தான் எல்லாத்தையும் ஈர்த்து வாழலாம் என்று சொன்னால் இப்போ அவன் மனப்பலம் குறைஞ்சி இப்போ நாங்கள் கீழான எண்ணங்களை பாருங்கள் நாங்கள் ஈர்த்து வச்சிருக்கிறோம். அந்த கீழான எண்ணங்கள் தான் எங்களை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கு. அப்போ அந்த கீழான எண்ணங்கள் தான் பாருங்கள் எங்களை கூடாத காரியங்களை செய்ய வச்சு வறுமை சாக்காடு துன்பங்களை பாருங்கள் கொடுத்து கொண்டிருக்கு. அந்த கீழான எண்ணங்களை நாங்கள் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு மனம் பலம் குறைந்து விட்டது. அந்த மனம் பலம் குறையும் போது உலகத்தில் தர்மம் குன்றி, தர்மம் ஆன்மா. அப்போ மனப்பலம் பாருங்கள், தர்மத்தில் நீங்கள் பாருங்கள், தர்மத்தின் சார்ந்து அந்த மனம் வாழ்ந்து நல்ல பாருங்கள் விடயங்களை ஈர்த்து தன்னை ஆளக்கூடிய அந்த நல்ல எண்ணங்களை பதிக்க வேண்டிய அந்த மனம் தீர்மானிக்க வேண்டிய நாங்கள் மனம். அந்த மனத்துக்கு பேர் தான் மனிதன். இப்போ நாங்கள் பாருங்கள், இதை நாங்கள் வெளியில் போய் மனப்பலம் குறைஞ்சதால்
கீழான எண்ணங்களை பாருங்கள் நாங்கள் ஈர்த்து அந்த கீழான எண்ணங்களை எங்களை திங்க் பண்ண வச்சு திருப்பி எண்ணங்களை நாங்கள் பாருங்கள் என்ன சிந்திச்சு அதை வளர்த்தோம்னா அவர் தான் எங்களை ஆழ்வார். இப்போ அவர் எங்களை ஆள்றவராரு கீழான எண்ணங்கள். அதனால தான் எங்களுக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் பாருங்கள் துக்கம், அப்போ கொஞ்ச நேரம் சந்தோஷம். இது ரெண்டும் உலகத்துக்குரியது. அப்போ இந்த உலகத்து பக்கம் நாங்கள் சார்ந்து போகிறதுக்கு காரணம் வேண்டாம், மனப்பலம் குறைஞ்சதால் கொஞ்ச நேரம் சந்தோஷம் இன்பம், கொஞ்ச நேரம் துன்பம். இதைத்தான் பாருங்கள் மாணிக்கவாசகர் சொன்னாரு, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளார். இப்போ நாங்கள் வந்த இடம் இன்பமும் பூமி இன்பமும் துன்பமும் நிறைந்தது. இந்த பூமி பாருங்கள், இந்த பூமிக்கு நாங்கள் வெளிநாட்டுக்கு உதாரணத்துக்கு பாருங்கள் அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ நாங்கள் வேலைக்கு போகிறோம். அங்கே வேலைக்கு போய் எங்களுக்கு என்னன்னா அங்கே நாங்கள் சொல்கிற வேலையை கடமையை சரியாக செய்து போட்டு இங்கே வரணும். எங்களோட இடம் இது இந்த ஊர். அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் விண்ணிலிருந்து மண்ணுக்கு பூமிக்கு வந்த நாங்கள் என்ன விண்ணண்டாரு சூரிய சக்தி. அப்போ சூரிய சக்தி என்ன அந்த நவகோள்கள் எல்லாம் பூமி எல்லாம் பாருங்கள் நவகோள்கள் இருந்து பூமி இருந்து புதன் இருந்து சுக்கிரன் சனி பாருங்கள் எல்லாம் என்ன சந்திரன் இருந்து எல்லாரும் சூரியனை சார்ந்து சூரியன்ற குடும்பம். அப்போ நாங்கள் சூரியன்ல இருந்து பூமிக்கு வந்திருக்கோம். நாங்கள் சூரிய சக்தி தான் காயத்ரி, காயமாகிய பாருங்கள் என்ன இந்த பூமிக்கு வரும்போது உடம்பெடுக்கணும் சரீரம். அப்போ இந்த சரீரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது மண். பூமி பாருங்கள் மண் ஒரு மாற்றம், மண்ணாகி பூமி அந்த மண்ணிலிருந்து ஒரு மாற்றம், இது வித்தியாசமான மாற்றம். ஆனால் இது மண் தான், இது மண்ணுக்கு தான் போடுறது. அப்போ அங்கே விண்ணிலிருந்து பாருங்கள் பூமிக்கு வரும்போது இந்த சரீரம் நாங்கள் எடுக்கணும். எங்கே எடுக்கணும் அப்படின்னா மண்ணில் தான் எடுக்கணும். அப்போ மண்ணில் விளையிற சாப்பாட்டால் உண்டாகிற உடம்பு தான் இது. அதனால மண். அப்போ நாங்கள் அங்கேருந்து நாங்கள் இங்கே நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு மனப்பல இங்கத்தை ஆசை வந்து இங்கேயால பாருங்கள் என்ன வீட்டை காசு அனுப்பாமல் எங்கே செய்தோம் இங்கே செலவழிச்சுட்டோம். வெளிநாட்டுக்கு போய் நாங்கள் எங்கே இருக்கணும் வீட்டில் இருந்து பாருங்கள் என்ன கஷ்டப்பட்டு இங்கே வந்துருக்கோம். எப்படி நாங்கள் பல பிறவிகளில் பாருங்கள் தவம் பண்ணி மனித பிறவி எடுத்து பூமிக்கு வந்திருக்கோம். அரிது மாணவர்களா புறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செப்பட்டு போய் நீங்கி புறத்தல் அரிது, அதிலும் அரிது மகான்கள் யோகிகள் ஞானிகளை கர்ம பூமியில் சந்தித்து அவர்கள் வழியில் மனம் பாருங்கள் பூமி பக்கம் போகாமல் அவர்கள் வழியில் போய் வந்த இடத்தை அறியல. அதான் முக்தி. வந்த இடத்துக்கே வர வீட்டுக்கு வந்ததாண்டா அப்பா இப்போ தான் ஒரு நிம்மதி முக்தி பெற்றுட்டோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற வேண்டிய நாங்கள் இந்த பூமியில் போய் பூமி பக்கம் போய் இந்த ஆட்களெல்லாம் ஏமாற்றி கஷ்டப்பட்டு பாருங்கள் வேதனைப்பட்டு ஒரு மாதிரியாக வீட்டை வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நாங்கள் வரும்போது பாருங்கள் அங்கிருந்து வந்ததுக்கு உதாரணம் வரும்போது சின்ன பிள்ளையில் நாங்கள் நிரந்தர சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ எங்களது உண்மையானதுனா நிரந்தர சந்தோஷமானது. அப்போ இந்த பூமிக்கு வந்து பாருங்கள் மனப்பலம் குறைஞ்ச உடனே கீழான எண்ணங்களை இருந்து அவர் தான் இப்போ ஆள்றார். இதைத்தான் மாணிக்க சொன்னால் பூமிக்குரியதான் இன்பமும் துன்பமும் இல்லாதே உள்ளார். பூமிக்குரியதான் இன்பமும் துன்பமும். இந்த இன்பமும் துன்பமும் பூமிக்குரியதில் நீ உன்னுடைய அசல் தன்மையாகிய பாருங்க மனப்பலம் கூடுனா இங்கே வந்து பாருங்க இந்த இன்பமும் துன்பமும் தாக்காம உனக்கு பாருங்க மனப்பலம் குறைஞ்ச கூடுனால் உனக்கு ஞானம் வரும். ஞானத்தால் இந்த இன்பமும் துன்பம் அடிக்கடி மாறுற பூமிக்குரியன்ற ஞானம் உனக்கு கிடைக்கும். இந்த பூமியில் வாழும்போது அந்த ஞானத்தை கொடுக்குற பகுத்த அறிவு தான் மனித பிறவி. அப்போ இந்த இன்பமும் துன்பமும் இல்லாமல் ஒட்டாமல் வாழ்கிற வாழ்க்கை தாமரையில் தண்ணீர் மாய். நீங்கள் வாழத்தான் வேணும், ஒட்டாமல் எல்லா கடமையும் செய்யணும், ஒட்டாமல் இருக்கணும். இப்போ மகாபாரதத்தில் பாருங்கள் அவங்க எல்லாம் பாருங்கள் போர் செய்யும் போது தோத்துட்டாங்க அப்படின்ட்டு இவங்க அஸ்திரம் போடுறாங்க. உடனே பாருங்கள் அவர் புல இவர் புல இவன் புல அவள் புலன்னு சொல்ல மாட்டேன், எங்களை புல கை காட்ட மாட்டேன். ஆறு புல எங்கள் மனப்பலம் குறைஞ்சத்தால எங்களுடைய அஸ்திரம் போய் அவர் தாக்கத்தை உண்டாக்கி என்ன அவரை வெல்லோடும். அப்போ
அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்க சிவனை நோக்கி தவம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க போய் போர் செய்வாங்க. இப்போ எங்களுக்கு பாருங்கள், துன்பம் வந்து தாக்குது, நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ துன்பம் தாக்குனோட என்ன செய்யுங்க? இப்போ நாங்கள் என்ன செய்யும்? துன்பத்தோட போர் செய்கிறதுக்காக நாங்கள் இப்போ துன்பம் எங்களை தாக்குது, அது எங்களுக்கு பாருங்கள் என்ன தாக்கத்தை உண்டாக்குற உடனே இப்போ குருவிட்ட வந்திருக்கேன் தவம் பண்ண, சிவம்கிட்ட வந்திருக்கேன் தவம் பண்ண, நாராயணர்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கொள்வோம், சிவபெருமான்கிட்ட வந்திருக்கோம், இப்போ தவம் பண்ண. இப்போ தவம் பண்ணி பாருங்கள், நாங்கள் சக்தி பெற்றோடனே, மனம் சக்தி பெற்றோடனே இப்போ பாருங்கள் இந்த பூமியில் பாருங்கள் என்ன இன்பம் துன்பம் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற அஸ்திரம் தான் பாருங்கள் எண்ணங்கள் எல்லாம் பிரிக்கும். எங்கே பின்னால் இருக்கும் அந்த கோபத்தை எங்கே விடணும், அந்த அஸ்திரத்தை வர்ணாஸ்திரத்தை எங்கே விடணும், என்ன அன்பை எங்கே இது பண்ணணும், எங்கே செய்யணும்ட்டு பகுத்தறிவால் இந்த இடத்த இந்த கோபத்தை இப்படி கொடுக்குற பற்று இல்லாமல் நோகாமல் அப்படி அந்த பிள்ளைக்கு பாருங்கள் அன்பு இருக்கும். ஆனால் நாங்கள் அடிப்போம், கோபத்தில் அடிக்கிறதில்ல, அன்பால் அடிக்கிற அந்த பிள்ளைக்கு நோகும், ஆனால் உள்ளுக்குள்ள எங்களுக்கு அன்பு அப்படி தான் அடிக்குது. அப்படி பாருங்கள் அந்த அஸ்திரம் விடுறது, அதான் அஸ்திரம் உண்டா என்ன இங்கே எண்ணம். அப்போ இங்கே மனப்பலம் குறைஞ்சத்தால் பாருங்கள் என்ன செய்யணும்? இப்போ பூமி பக்கம் நாங்கள் சார்ந்துட்டோம், நாங்கள் 5இல் ஒட்டி 6இல் பகுத்தறியாமல் 7க்கு போகாமல் இடையிலே போய்கொண்டிருக்கோம். 5இல் ஒட்டாமல் 6இல் பகுத்தறிந்து 7இல் கடவுளாக வாழ்கிற எப்படி அப்படின்னா உங்களுக்கு இப்போ 2-3 கிழமைக்கு மேலே உபதேசம் பண்ணிங்க. இந்த பின்னுக்குள்ளாக நித்திரை விடுறாங்க, முன்னுக்குவாங்க. அப்போ பாருங்கள் நித்திரை கொண்டிக்கிட்டீங்கன்னா என்ன எதியா என்ன அதனால் பாருங்கள் என்ன 5இல் நித்திரை கொள்ளாமல் 6இல் பகுத்தறிந்து 7இல் கடவுளா வாழ் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நாங்கள் வந்திருக்க வேண்டியன்னா இங்கே ஒரு விஷயத்தை பெற்று என்ன இது பெரிய ஒரு விஷயம், இந்த விஷயத்தால் மட்டும்தான் நீங்கள் உலகத்தில் பாருங்கள் இன்பமாக வாழலாம். யோசிச்சு பாருங்கள், நாங்கள் அடித்து நிரூபித்து இந்த உலகத்துக்கு மண் உலகத்துக்கு 37க்குள்ளே காட்டுவோம். யோசிச்சு பாருங்கள், 36இல் பாருங்கள் நாங்கள் என்ன 5இல் ஒட்டாமல் 6இல் பகுத்தறிந்து 7இல் வாழ்வது அப்படின்னு 36இல் பாருங்கள் என்ன செய்யும்? இது தெரியும் நிச்சயம். யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ நாங்கள் ஆரம்ப பாடசாலைக்கு போன மாதிரி நித்திர தூங்குறோம். இப்போ நாங்கள் பல்கலைக்கழகம் முடித்து வேலை செய்கிற ஆளை பார்த்த உடனே என்ன உஷார் வர மாதிரி 37ல் பல்கலைக்கழகம் முடித்தவரை பார்த்து உஷார். 36இல் 5இல் ஒட்டாமல் 6இல் பகுத்தறிந்து 7இல் வாழ்பவர்கள் தான் கூட இருப்பாங்க உலகில் வேர்ல்டுக்குள்ள. யோசிச்சு பாருங்கள், இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 5இல் ஒட்டாமல் 6இல் பகுத்தறிந்து 7இல் வாழ்வர். என்னுடைய பகுத்தறி வரும்போது நெகட்டிவான திங்கெல்லாம் எடுக்க மாட்டார்கள், அது குறைஞ்சிரும் 36. என்னன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, 5இல் பாருங்க ஒட்டாமல் 6 பாருங்க 7 பக்கம் சார்ந்து வாழ்கிற தர்மத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை 36இல் ஆரம்பிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை நோக்கி பாருங்க 22 வருஷங்களாக பயணம் பண்ணி கொண்டிருக்கோம். அப்போ 21 வருஷம் 21 நாள் விடாமல் பாருங்க ஒரு விஷயத்தை நாங்கள் பாடமாக்கினா பதியும். ஆனால் அதுலேயும் பதியாவிட்டால் 48 நாள் நீங்கள் பாருங்கள் செய்தால் பதியுன்ற மாதிரி 21 வருஷம் பாருங்கள் பயணம் பண்ணிருக்கோம் விடாமல். இப்போ பாருங்கள் 48க்கு பாருங்கள் போக்குள்ள என்னையும் 36ல் 47 தான் சரியாக வரும். என்ன இது தர்மம். ஆனால் 36லே பாருங்கள் கிளியர் ஆகிருக்கு. இதுதான் 48. யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு விஷயத்தை பாருங்க என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பகவான் காயத்ரி சித்தர் முருகன் சுவாமி அவர்கள் என்னுடைய குருநாதர் இதை எழுதி வச்சிருக்கார் 36. யோசிச்சு பாருங்க என்னை சரியாக வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவருக்கு சொன்னோம். 28ஆம் தேதி அவருடைய அவதார நாள். அவர் தான் பாருங்கள் எங்களுக்கு சொன்னார்டா 36ல் பாருங்கள் உலகத்தில் விண்ணை சார்ந்து மண்ணில் வாழும் வாழ்க்கை உண்டாகும் நிரந்தரம். அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி விண்ணை சார்ந்து மண்ணில் உண்டாகும். அப்போ இந்த விண்ணை சார்ந்து மண்ணில் உண்டாகிறதுக்குரிய என்ன லெக்சர் பண்ணுறோம் என்ன உபதேசம் தான் இந்த இவ்வளோ நாள் பண்ணுறது. எப்படி வாழலாம், அப்போ பெரிய நல்ல வடிவாக வாழலாம் எல்லாம் விளங்கிடும். அப்போ நாங்கள் பாருங்கள் மனப்பலம் குறையும் போது எங்களுக்கு துன்பங்கள் வருது.
திருப்பி நீங்கள் பாருங்கள் மனப்பலம் குறைஞ்சோடனே துன்பம் வந்த உடனே நாங்கள் பாருங்கள் ஒரு குருவை சாப்பிட்டேன் வழி இல்லையா ஆண்டவா அப்படின்னு சொல்லி பாருங்கள் எல்லோரும் ஏங்குறார்கள். ஞானிகள் மகரிஷிகள் இந்த பூமியில் எல்லோரும் இதுக்கு வழி இல்லையா, அடியேனும் அப்படி தான் பாருங்கள், இது வழி இல்லை. அப்போ உள்முகமாக பாருங்கள் அவரை நோக்கி தவம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தர்மம் இருந்தோடனே ஒரு குருவை நாங்கள் சரணடைவோம். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவர் தான் குரு, அந்தராத்மா. அப்போ இதுக்கு வழி இல்லையா ஆண்டவா, இந்த துன்பத்துக்கு வழி இல்லையா அப்படி என்று சொல்லி ஏங்கும் போது, இது கர்ம பூமியில் நீ துன்பம் நிறைந்த உலகத்துக்குள்ள நீ அங்கிருந்து வந்த நீ என்று சொல்கிறதுக்காக இதுக்கு வழி இல்லையாண்டு அங்கிருந்து வந்த உள்ளுக்குள்ளே நாங்கள் அவரோட நாங்கள் கேட்குறோம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும். இப்போ கடன் வந்தோடனே ஒவ்வொரு நாளும் பாருங்கள் என்ன கடனை பற்றி திங்க் பண்ணுவோம். அப்போ கடன் கூடிக்கொண்டிருக்கும். கடன் முடிஞ்சோடனே கடன் பாருங்கள் இருந்து வந்தவங்க இப்போ இன்றைக்கி வரமாட்டாங்க. ரெண்டாம் பிறவி கடன் அடைக்கிறது. அப்போ நாங்கள் உள்ளுக்குள்ள உள்முகமாக போகும்போது எங்களுடைய துன்பங்கள் குறையுது. இப்போ நம்ம பிற துன்பத்துக்கு என்ன காரணம்டா பூமிக்குரியதான் துன்பம். இப்போ நமக்கு விளங்கு நீங்கள்லாம் துன்பமாக வந்த நீங்கள் என்னை உட்பட நான் துன்பமாக இருந்தேனா, அப்போ நான் உள்முகமாக சார்ந்து விண்ணை சார்ந்து வாழும்போது நான் விண்ணு அப்படின்னு சொல்லி உணர்ந்த பிறகு இந்த மண் உலகத்துக்கு நீ போதியப்பா அவங்க விண்ணை என்பதை மாயை மயக்கி வச்சு மண்ணை சார்ந்து வாழ்கிறதால மண்ணுடைய தன்மைதான் வேதனைப்படுறார்கள். அவர்கள் விண்ணை நோக்கி வரும்போது பாருங்கள் மண்ணுக்குரிய துன்பம் போன உடனே இவ்வளவு நாளும் துன்பப்படுத்தின மண்ணுக்குரியதான். நாங்கள் விண்ணை சார்ந்தவர் மண்ணில் வேலை செய்ய வந்தீங்க ஞானம் அடிப்படை உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு எல்லாம் உண்டாயிருக்கணும் அப்படின்னா நாங்கள் ஒரு துன்பமாக வந்த அது பூமிக்குரியது. பல பிறவிகளில் நாங்கள் பிறந்த பூமிக்குரிய பதிவு சித்தத்தில் இருக்கிறது கர்ம வினை. அப்போ அந்த கர்ம வினைக்குள்ளே நாங்கள் பூந்து அதை திங்க் பண்ணி அதை எங்களை பாருங்கள் ஆட்சி நடக்கிறார். அவர் தான் எங்களை ஆள்றாரு. இப்போ ஆள்றாரு குருவா இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பத்திரிக்கை உங்களை ஆள்றாரு குருவா கையெழுத்துங்க குருவா ஆள்றாரு. இப்போ ஆள்றாரு உங்கள் செய்த கர்ம வினை. ஏன்னு சொன்னால் குரு என்று சொன்னால் என்ன நிரந்தரமான சந்தோஷமான இன்பம் மகிழ்ச்சி எல்லாம் நிறைந்த அவர் பாருங்க என்ன பூமி உடம்புக்குரியதான் துன்பம் வேதனை கோபம் குரோதம் எல்லாம் என்ன பூமிக்குரியது. இப்போ நாங்கள் விண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்றோம். விண் கிருஷ்ணன் சொல்கிறான் பாருங்கள் அர்ஜுனர்கிட்ட, நான் உன்னை போல தான் பாருங்கள் சரீரம் எடுத்துருக்கேன், அது உங்கள் குடும்பத்தில் தான் சரீரம் எடுத்துருக்கேன் அர்ஜுனா. ஆனால் நான் திருமணம் செய்து பிள்ளைகள் எல்லாம் வரைக்கும் நான் பாருங்கள் எவ்வளோ மேக்கப் பண்ணியிருக்கேன். நீயே பாருங்கள் யோசனையில் 2 நாள் பாருங்கள் யோசனை உன்னா சேட்டு கழுவ மாட்டேன் குளரெல்லாம் ஊற்றிய. அப்போ யோசிச்சு பாருங்கள் உடுப்பு கழுவ மாட்டோம் பாருங்கள். ஆனால் பாருங்கள் நான் எவ்வளோ வடிவாக இருக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னன்னு சொன்னால் நான் மண்ணில் வாழ்வது மண்ணை சார்ந்து வாழவில்லை. என்னுடைய சுயத்தன்மையாக தான் நான் இருக்கிறதால இதை எடுத்து பாருங்கள் எடுத்த வடிவத்தை சார்ந்து வாழ்றவுடைய வடிவம் என்னை பாதிக்கவில்லை, உருவம் என்னை பாதிக்கவில்லை. உருவத்தை கொண்டு படைச்சவனு நான் தான், உருவத்தை நடத்துவனு நான். என்ற ஞானம் உனக்கு வந்து அப்படின்னா உனக்கும் பாதிக்காம வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. தண்ணி எந்த பக்கம் போதோ அந்த தன்மை பண்பாக இருக்கணும். மாவுள்ள போனால் மாவுள் தன்மையாக இருக்கும், நிலத்தில் போனால் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி பள்ளம் இதாக இருந்தால் பள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், திடலுண்டா திடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மூலிகைக்குள்ளே போய் அப்படின்னா மூலிகை தண்ணியாக இருக்கும், மலைக்குள்ளே போனால் மலை தண்ணியாக இருக்கும். அவர் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றி கொள்வார். ஒரு கப்புக்குள்ளே போனால் கப்பு மாதிரி நிற்பார். அந்த கப்பு உறைஞ்சி ஐஸ் ஆகணுன்னே நான் ஐசி அப்படின்னு சொல்லுவாரா? அதாவது ரசன் இல்லை. அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் எங்கே போனாலும் அதுக்கேற்ற மாதிரி சார்ந்து என்ன உணர்வு அதை சார்ந்து வேலை செய்யணும். அப்போ தான் உடம்பு வேலை. உணர்வு மனத்தை கொண்டு சார்ந்து வேலை செய்யணும். அதே பாருங்கள் உணர்வு பாருங்கள் அதோட ஒட்டி உறைஞ்சால் திங்க் பண்ணி உறைஞ்சால் ஐஸ் கட்டி ஆகின மாதிரி அதுதான் நான் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லி கொண்டிருக்கேன். அது இல்லை நான். அதனால தான் இன்பம் துன்பம் அடிக்கடி எங்களை பாதிக்கும். அப்போ கிருஷ்ணனுக்கு பாருங்கள் அது ஒட்டல் அவன் ஒட்டுன மாதிரி தாமரையில் தண்ணி மாதிரி நான் இருக்கிறேன். ஆனால் ஒட்டாமல் இருக்கத்தானா என்னுடைய எல்லா கடமையும் சரியாக செய்யத்தால நான் நடுக யோகியாக இருக்கேன். கண்ணன் சொல்லிக்க பாருங்க, உன் கடமையை சரியாக செய்யும் போது அது யோகமாக மாறும். என்னுடைய கடமை ஒட்டாமல் சரியாக செய்ததால் நான் யோகியாக இருக்கிறேன். நான் பூவியில் ஒட்டல்ல யோகியாக இருக்கேன். ஆனால் உன்னை விட நான் திறமையாக கடமையாற்றுறேன்.
இந்த மகாபாரத போரில் பாருங்க, என்னுடைய ஞானத்தால் தான் பாருங்க இதை வெல்ல போறேன். ஆனால் நான் உடம்பெடுத்து ஒட்டி வந்திருக்கிற மாதிரி இன்னொரு உடம்பெடுத்து வந்த உன்னை வச்சு தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது. வச்சு பாருங்க, அதுக்குள்ளேயும் நான் தான் உனக்குள்ள அர்ஜுனன், நான் தான். இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் நான் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கிறேன். அந்த ஜீவராசிகளுக்கு ஒவ்வொரு தன்மை பண்பு குணங்கள் இருக்கும். ஆனால் பாருங்க, அது என்னை பாதிப்பதில்லை, அது அவர்களுக்குரியது. நான் பாருங்க கரண்ட் மாதிரி, ஒரே கரண்ட் ஃபேனா ஃப்ரிட்ஜா எல்லாம் வேலை செய்யும். ஆனால் கரண்ட் பாருங்க ஒட்டுவதில்லை, கரண்ட் பிழையாகுவதில்லை. ஃபேன் தான் பிழையாகிற, ஃப்ரிட்ஜ் பிழையாகிற மாதிரி நான் பாருங்க ஒரே கடவுள், ஒரே ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனா. ஆனால் பாருங்க நான் எல்லாத்தையும் படைச்சிருக்கேன், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறேன் பாருங்க. எல்லாருக்கும் அந்த கரண்டை கொடுக்குறேன், என்னுடைய சக்தியை கொடுக்குறேன். அவர்கள் ஒவ்வொரு பாருங்க ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு தன்மை குணங்களை அவர்கள் அதை பாவிக்கிறாருடைய பாதிப்பு அவர்களுக்கு தான், எனக்கு இல்லை அர்ஜுனா. அதே மாதிரி நீ என்னை ஃபுல்லாக பாருங்க, என்ன 5 பொறிகளை கொண்டு என்னை உள்முகமாக அப்படியே நீ சரணாகதி அடைஞ்சால் என்ன மாதிரி பாருங்க நீ பூமியில் பாருங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி கீதையில் சொல்றார். இதுதான் உண்மை. அப்ப இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த கடல் எல்லாம் பாருங்க என்ன இயக்கி வருது, யார் இயக்குறார்? அதனால தான் பிரம்மஞானிகளால் மட்டும்தான் அதை நிப்பாட்டலாம், கடல் வந்தான் அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லா இயற்கைகளையும் அவர்களால் நிப்பாட்ட வேண்டாம், அவர்கள் தான் அதை இயக்கி வாரவர்கள். இன்று இயக்கப்படும் பொருளாக நம்மள மாதிரி வந்திருக்கிறார்கள். அவர்தான் குரு. இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லியிருக்கார், உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால். யாரு இயக்கப்படும் உன் மனித சரீரத்மா வந்திருக்கிற அவர்கிட்ட அந்த சரீரத்தில் நீ வை, ஆனா காண்பாய் உன்னுடைய சரீரத்துக்குள்ளதான் அப்படின்னு சொன்னா உன் சரீரத்துக்குள்ள இருக்கவர் தான் அந்த சரீரம் எடுத்து வந்திருக்கிறார். அதுதான் சொல்றார் கீதை அர்ஜுனன், என்னை பார், நான் சரீரம் எடுத்து வந்திருக்கிறேன். என்னை பூர்ணமானி சரணாகதி அடைஞ்சால் உன்னுடைய சரீரத்து பக்கம் நீ சார்ந்து பஞ்ச புலங்கள் பக்கம் சார்ந்து செய்த கர்மவினை கரைக்கப்படும். என்னை நல்லா பாரு அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். என்னுடைய பரிபூர்ணமான அருள் உனக்கு வரும்போது உன்னுடைய கர்மா கரைக்கப்படும். இதைத்தான் பாருங்க, குருவால மட்டும்தான் கர்மா கரைக்கப்படும் என்றால் நம்ம அந்த அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க ஆன்மாதான் குரு, அவரால் மட்டும்தான் கரைக்கலாம். அவர் சரீரம் எடுத்து வருவார் உலக சமநிலை குறையும் போது. யோசிச்சு பாருங்க, இதான் உண்மை. அப்ப மனப்பலம் குறையும் போது மனத்தை கொண்டு வாழ்றவர் மனிதன், எண்ணங்களை கொண்டு வழி நடத்துவர். எண்ணங்களை என்றவர் யாரு? துன்பத்துக்கார் காரணம். துன்பத்துக்கார் பக்கத்தை விடா சொந்தக்காரனா? இப்போ யாரை கையை காட்டுறோம்? யோசிச்சு பாருங்க, யாரை கையை காட்டுறோம்? எண்ணங்களை நீங்க எண்ணி அதை திங்க் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு செயலுக்கு போகும். செயலுக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ பாதிக்கும். அப்போ அந்த எண்ணங்களை உங்களை ஆள்றவரை தீர்மானிக்கிற யார்? பக்கத்து வீட்டு வராளா, மாமியா, மச்சான்? நாங்கள் தான் தீர்மானிக்கணும். ஏன் நாங்கள் இப்போ எதிர்மறையான எண்ணங்களை என்றும் தீர்மானிக்க முடியாது? ஏன் அப்படின்னு சற்று சிந்திச்ச முடியும்னா எங்கள் புலல்ல நாங்கள் சார்ந்து பாருங்க மனப்பலம் குறைந்து விட்டோம். அதனால் பாருங்க நாங்கள் என்ன கீழான எண்ணங்களை என்றதுக்கு பாருங்க, கீழான எண்ணங்களை எங்களை பதிச்சு அவரை ஆள வைக்கிறதுக்கு அவர் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். மனத்தில் இருந்த கூடாத எண்ணம் அதை நாங்கள் தான் உண்டாக்குனேன். அதை எங்களோட மனப்பலம் குறைஞ்சத்தால் நான் உண்டாகினேன். திருப்பி உள்முகமாக வா அப்படின்னு சொல்லித்தான் தர்மத்தில் பாரு சொல்கிறா. என்ன கிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? தர்மம் குன்றி, நான் சொன்ன வசனத்துக்குள்ள இந்த வசனம் பாருங்க, தர்மம் குன்றி அதர்மம் ஓங்கும் போது நல்லவர்களை காப்பாற்ற, தர்மம் கூடினவர்களை காப்பாற்றுவதற்கும் தர்மத்தை கொண்டு வரதுக்கு நல்லவர்கள் நீ வந்துருக்கீங்க பாருங்க. நல்லவர்கள் மட்டும் உள்முகமாக போகிறோடனே கரைஞ்சிடும், மற்றவர் வரையில அந்த பக்கம் போய்த்துருவாங்க, கீழே போய்த்துருவாங்க. ஆனால் திருப்பி சுழற்சி வந்து கொண்டிருக்கணும். எப்போ இந்த பூமியில் முடங்காடியில் நீ பிறக்கணும். இது உன்னுடைய பூமி அல்ல, இந்த சாமான் எல்லாம் மட்டும் நீ பிறக்கணும். சுழற்சி
பஞ்சபூதங்களை கொண்டு தான் இயங்குறான். பஞ்சபூதங்களும் பாருங்க உன்னை விட்டு உடல்ல பிரிஞ்சுதண்டா நீ பாரு ஒன்றும் இல்லாத ஆள், உருவம் இல்லாம போய்த்தது. அதாவது அந்தந்த இடத்த பிரிஞ்சண்டா நீ அதுதான் செத்த அப்படின்னு சொல்றோம், மண்ணுக்குள்ள போய். அப்போ அந்த பஞ்சபூதங்கள்லாம் இயக்குற நான் அந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒன்று சேர்த்து இந்த சரீரத்தை உண்டாக்கியிருக்கிறேன். இந்த சரீரத்தை உண்டாக்குறதுக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினை. உன் கர்மா தான் பூமியில் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற. அப்போ கர்மத்தின்படி நீ சரீரம் எடுத்துறீங்க, எங்கே பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது பெரிய ஞானம். எல்லாம் கேட்குறோம். நீங்கள் நல்லா 20 வருஷம் தியானம் பண்ணி வந்தால் நான் விளங்குற அப்படி விளங்கு. அப்போ நாங்கள் மனப்பலம் குறைஞ்சத்தால், அப்போ எங்களோட மனப்பலம் குறைஞ்சத்தால் நாங்கள் கீழான எண்ணங்களை எண்ணுறோம். அந்த கீழான எண்ணங்கள் திருப்பி திருப்பி திங்க் பண்ண வச்சு எங்களை கஷ்டம் கூடிக்கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் மேலான உள்முகமாக நீங்கள் தவம் பண்ணும்போது அந்த கீழான தவங்க அந்த சக்தி குறைஞ்ச மனம் விடாது. ஆனால் என்ன செய்யணும்? நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் புள்ள குட்டிகளோட இங்கே இருந்து நீங்கள் பாசம் இங்கே வர சொல்லும் அந்த மனம். நீங்கள் என்ன செய்யணும்? வந்தால் என்ன செய்யும்? நஞ்சு தான் குடிக்கணும். அப்போ என்ன செய்வோம்? மனுஷன் சொல்லுவா அங்கே நீங்கள் கொஞ்சம் பொறுக்க நீங்கள் ஒரு ஆட்சி பாருங்கள் தீர்மானிக்கிறீங்க, சரியில்லைண்டா 5 வருஷம் பொறுக்கணும் எலெக்ஷன். அது மாதிரி தான் இதை பொறுமையாக தீர்மானம் அடுத்த ஆளை மாற்றணும். எல்லோரும் சேர்ந்து மாற்றுற மாதிரி நீங்கள் தான் உங்களை ஆட்சி படத்தோடு மாற்றணும். அப்போ நாங்கள் பொறுமையாக அங்கே இருந்தோம்டா என்ன கொஞ்ச நாளில் வெளிநாட்டு சம்பளம் வரை இங்கே கடன் எல்லாம் முடிஞ்சிடும். என்ன கடன்? பூமியில் பெற்ற கடன். அது மாதிரி நீங்கள் ஒரு குருவிட்ட பொறுமையாக தவம் பண்ணால் உங்களோட கடன் முடிஞ்சிடும். பிறவி கடன் முடிஞ்சால் மற்ற கடன் கரியாக முடிஞ்சிடும். யோசிச்சு பாருங்க. அப்போ முதல் நீங்கள் பிறவி தவம் பண்ணணும் கடன். அப்போ தான் பாருங்க 5 சார்ந்து 6 பகுத்தறிஞ்சு 7 பாருங்க என்னோடே பாருங்க இப்படி பார்த்து உபதேசம் பண்ணி நடுக வரலாம். வச்சு பாருங்க. அப்போ அது மாதிரி பாருங்க 5 சார்ந்து என்னடா 5 சார்ந்து இருக்கா நீ செய்த நல்லவர்களையும் காப்பாற்று தர்மம் பாருங்க. உன்னை 5 சார்ந்து கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நல்லம். கர்ணன் வேதனைப்படப்படா கிருஷ்ணன் ஏன்னா அவன் தர்மம் கூடியாள் 3 தரம் போறாரு. அது மாதிரி பாருங்க உங்களுக்கு அந்த தர்மம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் வேதனைப்படப்படா தர்மம் கொஞ்சம் இருக்குதால இந்த உடம்புக்கு நோப்படப்படா நோவை நீங்கள் தான் உணர்வு. யாரை வச்சு உணர்ற? அந்த உணர்வு தான் நீங்கள் வேதனைப்படப்படான்னு கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துடுங்க. நான் உங்களை உள்முகமாக போக சொல்கிறேன். அந்த பிரச்சனையை திங்க் பண்ணி கூட்டுதீங்க விடாது. நீங்கள் கவனிச்சு பாருங்கள். பிரச்சனை ஈஸியாக போய் தரும். பிரச்சனை ஈஸியாக போன எப்படி முடிவெடுப்பீங்க? சரியாக முடிவெடுப்பீங்க. எப்படி முடிவெடுப்பீங்க? பக்கத்து வீட்டுக்காராக்கள் பிரச்சனையாக வராங்க, நீங்கள் வெளியிலேருந்து பார்த்து இதுதான் நீங்கள் உங்களாலாம் பிரச்சனை சொல்கிற மாதிரி உங்கள் பிரச்சனையை நீங்கள் உள்முகமாக இருக்கிற ஆன்மாவோட நீங்கள் சேர்ந்த உடனே உங்கள் பிரச்சனை 6 காரணம் வந்து நீங்கள் தீர்மானிப்பீங்க. பாருங்க நீங்கள் தீர்மானிப்பீங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தான் என் குருநாதர் பாருங்க எல்லா விஷயத்தையும் காட்டினார். நீ யார்? இந்த பூமி என்ன? இந்த பஞ்சபூதங்கள் என்ன? படைப்பு என்ன? ஸ்ரீ கிருஷ்ணன் மகாபாரதத்தில் சொன்ன 6 கிருஷ்ணன் 6 யோசிச்சு பாருங்க. ராமர் 6 இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் எப்படி நிப்பாட்டினார்கள் எல்லாத்தையும் அணுவாக காட்டினார் பாருங்க. என்னண்டா நீங்கள் அதுவாகினா தான் பாருங்க போகிறதுக்கு அதுதான் நீங்கள். ஏன்னடா சின்ன பிள்ளைகள் நாங்கள் வரும்போது நிரந்தரமான சந்தோஷம். இப்போ பாருங்க நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. நீங்கள் நிரந்தரமாக சிரிப்பீங்களா? இன்றைக்கு சிரித்தா நாளைக்கு சிரிக்க மாட்டீங்க. இன்றைக்கு நல்லா காய்ச்சா நாளைக்கு காய்க்க மாட்டாங்க. உங்களை நம்பின ஆக்கள் என்ன செய்வாங்க? இப்போ என்ன கூட நடக்குது? யோசிச்சு பாருங்க. தற்கொலை, லவ் பிரேக் தான் கூட என்னத்தை வார கூட ரெண்டு நம்புனா அப்புறம் மாற்றிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. என்னோட கூட பாருங்க. என்னோட கூட இப்போ வாரெல்லாம் மனக்குழப்பம் என்ன கூடும். ஏன்னு சொல்லுங்க மனப்பலம் குறையும் ஒரு கட்டத்துக்கு மேலே பாருங்க மனம்
எங்களுக்கு எத்தனை வயசு ஆயுள் 120 போட்டீங்க, அதுக்கு மேலே பிற வாழ்றா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் போட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு மனப்பலம் குறைஞ்சோடனே பாருங்கள், உடல் தன்னுடைய இயக்கிறதுக்கு சக்தி காணாத பட்சத்தில் பாருங்கள் நோய் வரும், அப்படி இல்லாட்டி மனக்குழப்பங்கள் வரும், இல்லாட்டி அப்செட் ஆகும். என்னென்னா தன்னுடைய முழு பொடியை இயக்கக்கூடிய சக்தி மனத்துக்கு எடுக்க இயலாத பட்சத்தில் இந்த பொடியில் ஒரு பிரச்சனை வரும். அப்போ இது பொடி ஆகிடும். என்ன பேர் வருவாங்க? பேர் சொல்லுவாங்களா? இன்னும் செத்து போய் தான் சொல்லுவாங்க, பொடி எடுக்கிறோம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சவம் எடுக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கெல்லாம் 2 பேர், மற்ற எல்லா ஜீவராசிகளும் சொல்லலாம் 1 பேர். செத்தா புறா செத்து போயிட்டு, கோழி சொத்து போயிட்டு. நமக்கு மட்டும் என்னையும் வாங்க 2 பேர். என்ன பேர் யோசிச்சு பாருங்க. மற்ற எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. சொல்லுவாங்களா பொடி எடுக்கிற இல்லையா? அந்த புறாட்ட கேட்பாங்க, புறா செத்தா அப்படி இல்லை. புறா எல்லாம் சொல்லுதா எங்களுக்கு மட்டும்தான் 1 பேர் செத்தா. மனிதனுக்கு மட்டும் பாருங்க 6 அறிவு 2 பேர் இருக்கக்குள்ள அவனை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. செத்த புறா என்ன சொல்லுவாங்க? 2 புறா சொல்லிதான். என்ன சொல்லுவாங்க? உங்களை பேரை சொல்லுவாங்களா? சவம் எடுக்கிறோம் இல்லையா? பேரெல்லாம் போய் தரும். உங்களுக்கு சொத்தை கூப்பிட்டாங்க, போடியார் எடுக்கிறோம் இல்லையா? தலைவர் எடுக்கிறோம் இல்லையா? அப்படி கேட்பாங்களா? ஒன்றோடு சவம் எடுக்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன? பூமிக்குரியது. பூமியில் என்ன செய்யும்? அளவுக்கு அதிகமாக பூமிக்கு களவெடுத்துறீங்க. அதுதான் கடன். யோசிச்சு பாருங்க, பிறவி கடன். நாங்கள் பிறந்து இங்கே வேலை செய்ய வந்த நாங்கள் நம்மளுக்கு என்ன கடமையை சரியாக செய்தால் திருப்தி உடம்பெல்லாம் எல்லோராலும் மதிக்கத்தக்க வாழலாம்னு சுவாமி சிவானந்த சொல்லியார். கடமையை சரியாக செய்தால் இந்த பூமியில் வாழ்றதுக்குரிய சாப்பாடு இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற கடவுள் உங்களுக்கு தருவார். அப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் கடமையை சரியாக செய்ய உடனே அளவுக்கு அதிகமாக ஆசை வந்து இந்த பூமியெல்லாம் எழுதி எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்தெடுத்தாங்க. இப்போ பாருங்கள், பூமியில் உங்களுக்கு சம்பளம் தந்தால் எப்படி வாழ்ற? யோசனை விடுமா? எல்லாத்தையும் களவெடுத்து வச்சிருக்கோம். களவெடுத்தவனுக்கு 24 மணித்தியானம் என்ன ஹோட்டலில் துணிபுறாதவனுடைய யோசனை. அப்படி தான் நாங்கள் பாருங்கள் என்ன கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேணும். அவரும் பாருங்கள் பூமி பக்கம் போனதால கலங்கினார். துரியோதனன் கலங்கினார் பாருங்கள், எல்லாரும் கலங்கினார். இந்த பூமியில் ஆசைப்பட்டு கூட எடுத்தாங்க. இந்த பூமியில் கூட எடுத்தெல்லாம் பாருங்கள் சிக்கல். யோசிச்சு பாருங்கள், தர்மத்தால் மட்டும்தான் நிம்மதி அடையலாம். நிம்மதி வரும் மனதில். நிம்மதி என்றால் உள்ளுக்குள்ளே நின்ன ஐயா ஆன்மா தர்மம். அந்த தர்மத்தால் நீங்கள் மனமாக செய்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். பணத்தால் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஏன் பணக்காரர் எல்லாம் பாருங்கள் கோயிலில் முன்னுக்கு பாருங்கள் செயினோட நிற்பாங்க பாருங்கள். நீ தேரில் கப்பலாம் பாருங்கள், என்னத்துக்கு போயிருக்காங்க? யோசிச்சு பாருங்கள். நான் இதுக்காக சொல்லலை, ஏன் நிம்மதியை தேடி தான் போயிருக்காங்க கோயிலுக்கு. படிப்பால் நிம்மதி அடையணும்னா ஏன் படித்தவரெல்லாம் கோயிலில் முன்லைனில் நிற்கணும்? அடையலாம். தர்மத்தால் மட்டும்தான் நிம்மதி அடையலாம். தர்மத்தில் நிம்மதி அடைஞ்ச சித்தர்கள் எல்லாம் காட்டுக்குள்ளே நிற்கார்கள். நிம்மதி அடையாத பாருங்கள் கோடீஸ்வரர்லாம் காட்டுக்கு போகிறான் தேடி. இதைத்தான் அலெக்சாண்டர் தேடி போனார். அப்போ நிம்மதி எங்கே இருக்குன்னு இப்போ தெரியுதா? என்னத்தில் இன்னைக்கு? தர்மத்தால். பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? தர்மத்தால். பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? தர்மத்தால். தர்மம் பாருங்கள் என்ன செய்யும்? தவம் பண்ணினா மட்டும்தான் தர்மம் செய்யலாம். இப்போ நாங்கள் பாருங்கள் தவம் பண்ணினா நாங்கள் என்ன தர்மத்து பக்கம் போய்க்கிறோம். இப்போ தவம் பண்ணாதல்ல பூமிக்குரிய விஷயத்தில் பூமியில் வாழ்றதால எங்களை பாருங்கள் தர்மம் செய்ய விடாது, தவம் பண்ணையும் செய்யாது. ரெண்டையும் பாருங்கள் நாங்கள் செய்தால் உங்களை கஷ்டப்படுத்துகிறாள் போய்த்துருவார். அவர் தான் உங்களை ஆள்றாரு. அதனால தான் உங்களை ஒன்றும் செய்ய விடுறாருல்ல. அவரை வெல்லுவதற்காக தான் நீங்கள் வந்துட்டீங்கள். இது ரெண்டையும் பாருங்கள், அவர் உங்களை கைப்பொம்மையை வச்சு ஆள்றார். அவர் தான் உங்களை ஆள்றார். அதை சொல்கிறது தான் இன்றைக்கு. எப்போ தர்மம் செய்திருக்கீங்களா? கையெழுத்து காப்பம். தர்மம் செய்தால் நிம்மதியாக இருக்கலாம். சித்தர்களே விடிய விடிய பாருங்க, அவன் கடன்பட்டான தர்மம் செய்யறான்னா நிம்மதி. இந்த கர்ம பூமியில் பாருங்க, தர்மத்தை சார்ந்து தர்மமாக கர்மம் மாற்றினா மட்டும்தான் என்னை கடமையை சரிவர செய்வோம், திருப்தியுடன் உண்பான், எல்லோராலும் மதிக்கத்தக்க வாழ்வான் என்று சிவானந்த சொன்ன இதுதான். கடமையை சரியாக செய்யும் போது யோகமாக மாறும் என்று சுவாமி பாருங்க ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னதுதான். பாசமா பற்றறுத்தால் பாரிக்கு மாறியன பார்க்கலாம். எந்த பாசம் பற்று இந்த பூமிக்குரியது, இதை அறக்கணும் என்றால் நீ தர்மத்தின் பக்கம் போனால் தான் பாசமா பற்றறுத்தால் பாரிக்கு மாறியன் உனக்கு உள்ள இருக்கும்.
அப்படின்னு சொல்லி சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கதை 5:30 ஆகுது, பித்திரை வருது. யனக மகராஜ் மிக சக்தி வாய்ந்தவர், பித்திரோடுறாங்க, பின்னுக்கு வாங்க வழி உள்ளு. யனக மகராஜ் பாருங்க, என்ன ஸ்ரீதேவி அப்பா தெரியுமா? இந்த கதை சொல்றீங்க. யாக்ஷவல்லியர் அவருடைய குருநாதர், பெரிய அரசன். யாக்ஷவல்லியருடைய 5 சீடர்கள் யனகர்கிட்ட அடிக்கடி யாக்ஷவல்லியர் போறார். அப்போ அவங்க கதைக்கிறாங்க, சாமி பணக்காராக்கள்கிட்ட தான் அடிக்கடி போகிறார், ராசாண்டு ஓட்டு நம்மளை கவனிக்கிறார். நீங்களே சொல்ல என்ன, சாமி நம்மளும் போகிறோம், ஆனால் எல்லாரோடையும் கழிக்கிறார், நம்மளை மட்டும் கழிக்கிறாரே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன செய்வாங்க, என்ன செய்கிறாரு? யனகர் சொல்கிறாரு, என்ன சீடர்கள் சொல்கிறாங்க, யனகர்கிட்ட மட்டும்தான் போகிறாங்க. ஆனால் அவருக்கு தெரியும், ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறாரு சீடரெல்லாம். அவர் போய் அந்த புறத்துலேருந்து தான் யனக மகாராஜுக்கு உபதேசம் பண்ணுறாரு. அப்படி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள யனகர் இருக்காரு, சீடர்கள் எல்லாம் சமனா இருக்காங்க, முன்னுக்கு ராஜா இருக்காரு, எல்லாரும் ஒன்றா சமனா இருந்து உபதேசம் நடந்து கொண்டிருக்கு. காவலாளி வந்து சொல்கிறாரு, சுவாமி சுவாமி அப்படின்ட்டு, என்னப்பா அப்படின்னு. அரச மாளிகை 10 தீப்பத்தி எரியுது அப்படின்னு யனகர் மகாராஜ் சொல்கிறார். அவர் தான் அரசன். ஒன்றும் பேசல, அப்படியே இருக்காரு. இந்த வந்த சீடர்கள் தானே குளிச்சுட்டு துண்டை போட்டு வந்தவங்க காயிறதுக்கு, துண்டை காணல, துணியை காண்டு எடுத்து ஓட்டம் 10 மணி ஓட்டம். ஒன்றும் பேசலை, யனகர் பேசாமல் அப்படியே இருக்கார். ஒன்று படல். அதான் ராஜாவாக இருந்தாலும் யோகியாக வாழ்ந்தார் யனகர்ன்றதுக்கு ராஜயோகம் வந்த யனகரால். ராஜயோகம், பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம் பாருங்க வந்தது யாரால்? யனகரால். அப்படியே இருக்கார். அப்போ தான் அவர் கூப்பிட்டு சொன்னா பாருங்க, இந்த பெரிய மாளிகை 10 எரியுதுன்னு சொல்லி யனகர்கிட்ட சொல்கிறார்கள். அன்றை சொல்கிறார், கூட்டிகிட்டு வந்தவர் தானே, இந்த துண்டு குளிச்சு போட்ட கோமணம் மேலே கட்டின என்ன துணிக்கு 10 மணி போட்டு ஓடுற, அதனால தான் நான் யனகர்கிட்ட வரேன். யோசிச்சு பாருங்க, நீங்கள் சொன்னீங்க இரவு சாமி அந்த ஆள்கிட்ட மட்டும் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். விளங்குதாப்ப பற்றற்று கடமையாற்றினார் யனகர். அதுக்கு தான் சொல்லலாம், எல்லா அரசவை இருந்து பாருங்க, பிள்ளை இருந்து அந்த புறத்தில் இருந்தார் பாருங்க, எல்லாரோடையும் இருந்தார், எல்லாம் செய்தார். பற்றற்று கடமையாற்ற என் குருநாதர் அடிக்கடி நமக்கு சொல்றார், பற்றற்று கடமையாற்றணும் புண்ணியம் இருக்கணும் அப்படின்னு. குருபக்தி மங்காம இருந்தா நீ பற்றற்று வாழ்வாய் சொல்றார். பற்றற்றான் பற்றினை பற்று அப்படின்னு சொல்லி பாருங்க, பற்றற்றான் பற்றினை பற்றி கொண்டு பற்றுள்ள உலகத்தில் எப்படி வாழ்ற என்றதான் ஆன்மீகம். அப்போ ஆன்மீகம் பாருங்க, இந்த கர்மபூமிக்கு ஆன்மீகம் தான் முக்கியம். அப்போ இடையில எங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி சரியா எங்களுக்கு போதிக்காதனால தான் நாங்கள் அதுக்கு போறோமில்லை. இந்த கர்ம பூமியிலையோ நீ சந்திரன்லையோ செவ்வாவிலையோ எல்லாத்துலேயும் நீ எங்கே இறங்கினாலும் பாருங்க, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெண்ணுக்கு போன பேர் என்ன, இந்தியா பெண்மணி சுனிதா அவர்களுடைய அவ பாருங்க கிருஷ்ணனுடைய பக்தி அவ வச்சிருக்கிறா பாருங்க. பகவத்கீதை கைதறி கிருஷ்ணன் சொல்லிக்காம பாருங்க, என்னையை நினைச்சு உபதேசம் பண்ணி என்னையை சதா நினைக்கிறவனும் பகவத்கீதையை படிக்கிறவனும் என்னுடைய கோயிலை பாருங்க, என்னையே நினைச்சு பூஜைக்கு போறவனும் பாருங்க இறுதியில் என்னையே வந்து அடைவான். யோசிச்சு பாருங்க, இதுக்கு ஒரு உண்மை உதாரணம் பாருங்க. திமிழதீப கிருஷ்ணன் கோயில்ல பாருங்க, என்னுடைய பாருங்க அது சொல்லணும், இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் 6 வருஷத்துக்கு முதல் பாருங்க, அதில் பூஜை செய்தவர்களுடைய பெரிய பாடமாக சதா கிருஷ்ணரே பாருங்க செய்த அந்த குடும்பம் தேவலதி கிருஷ்ணரே நினைச்சு பாருங்க பண்ற ஃபுல்லா பாருங்க செய்த அந்த குடும்பத்தில் பாருங்க, அதில் ஒரு மூத்த பையன்தான் பூஜை செய்து கொண்டிருந்தவர். அவர் சீரியஸாக பாருங்க ஹோட்டலில் அப்படி அட்மிட் பண்ணி இருந்து கொண்டிருக்கும் போது நான் எல்லா இடங்களும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கேன் பாருங்க. அவர் ஹோட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் பாருங்க, எங்களுக்கு பாருங்க மேல் உலகத்தில் பாருங்க எங்களுக்கு சுவாமி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார். சரியா அதிகாலை 3 மணிக்கு வெண் உலகத்தில். அப்போ திடீரென்ன பாருங்க, நான் திரும்பி பார்த்தேன் பாருங்க, அவர் வடிவேல் அண்ணன் அவர் பின்னுக்கு இருக்கிறார். சாமி கேட்குறாரு பாருங்க, அங்கே என்ன வடிவேல் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி. 3 மணி
ஓமடிச்சு அப்போ நீ அங்கேயும் கிருஷ்ணன் பூஜை செய்கிற இங்கே பூஜை செய்ய பண்ண எழுப்பிட்டு போகிறாரு. அவர் கட்டின அதே வேட்டி சார்பையோடு எழுப்பிட்டு போகிறாரு. நான் ஒரு காலத்தில் பாருங்கள் இதில் தவம் பண்ணி இதில் வரும்போது ஒரு நாள் அவர்கிட்ட போன கோயிலுக்கு போகும்போது காயத்ரி என்றா என்ன தம்பி எனக்கு தெரியாது கேட்டவர் எப்படி வந்தாருன்னு அங்கே நான் சிந்திச்சேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதைத்தான் கிருஷ்ணன் சொன்னானா, என்னையே நினைச்சு பூஜை செய்கிறவரும் என்னையே நினைச்சு பாருங்கிற அந்த கீதை படிக்கிறவரும் என்னுடைய உபதேசத்தை பாருங்க கேட்கிறவருக்கு தான் ஒரு உதாரணம் பாருங்க. பட்சித்து மகாராஜாட்ட பாருங்க, அவருக்கு பாம்பு கடிச்சு பாருங்க, அவருக்கு மரணம் பண்றவனே ஆட்ட போறாரு. சுகப்பிரமும் சதா கிருஷ்ணனே நினைச்சு உபதேசம் பண்ணியார். அவர்கிட்ட போனா தான் உன் மரணத்தை வெல்லலாம். மரணத்தை வென்று காப்பாற்றுறவர் கிருஷ்ணன் தான். அவனையே சரணாகதி அடை அப்படின்னு சொல்லி அவருடைய உபதேசம் கேட்டவுடனே பாருங்க அந்த திசை விட்ட சாபம் போயிட்டு அதெல்லாம் உதாரணமாகி தான் இதுவும் பாருங்க. உடனே பாருங்க அவர் செய்யறாருன்னா உடனே அங்கே வந்துட்டார். எனக்கு 3:30 மணிக்கு நான் எழுப்பினுடைய கோல் பண்ணுறாரு பாருங்க, செத்துத்தாருன்னு நான் சொல்லி எனக்கு தெரியும் அவர் வந்துட்டாருங்க. ஏன்னா நாங்கள் அங்கே இருந்தால் நான் அங்கே இருந்தப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா சதா கிருஷ்ணனே யார் பேசி கொண்டிருக்காங்கன்னா அவர் பாருங்க என்னிடத்துல தான் வருவார் அப்படின்னு சொல்லி சதா கிருஷ்ணனே பாருங்க நினைச்சு பாருங்க தர்மம் செய்த கர்ணன்கிட்ட கிருஷ்ணன் பாருங்க வேதனைப்படும், கர்ணன் வேதனைப்படுவான்னு சொல்லி அந்த பரபிரமே கடவுளா வந்து கெஞ்சி போனார் பாருங்க. ஏனண்டா கெஞ்சி வருவார். ஏனண்டா தாய் கிருஷ்ணன் பாருங்க கடவுள் தாய்மாய் நீ தர்மத்தின் பக்கம் சார்ந்திருந்தால் உலகத்தில் சூது கவுனாலும் பாருங்க இறுதியில் தர்மமே வெல்லும்னு சொல்லி உனக்கு ஆபத்து வரும்போது அங்கே பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பாருங்க அவருக்கு 1:30 மணிக்கு மரணம் இந்தியாவில். வீட்டில் வந்து பாருங்க படம் பார்க்க பின்னேற போன வெளிக்கிட்டு நில்லுங்க அப்படின்னு காரில் வந்து இறங்கினார். கடுமையான பக்தர். 1:30 மணிக்கு பாருங்க அவருக்கு மரணம் இருக்கின்ற அவருக்கு தெரியாது பாருங்க. சாப்பிட்றதுக்கு உள்ள புள்ளிருந்த பாருங்க சொல்லிட்டு போனார் 4 மணிக்கு பாருங்க 4:30 வேலை விட்டு வருவேன் பின்னேறம் நாங்கள் படம் பார்க்க போகிறோம். ஆனால் அவருக்கு சாப்பிட்றதுக்கு போக்குள்ள தான் மரணம். ஆனால் பாருங்க அவர் போன புது காரில் ஒரு பூனை ஒன்று மோதி பூனை செத்து போயிட்டு பாருங்க. அந்த காரில் மோதின உடனே பூனை பாருங்க செத்துட்டு அந்த பூனை விழுந்து அடிபட்டதை பார்த்து அவர் ஏசினார். அந்த பாருங்க அவர் செய்த தர்மம் பாருங்க பூனையா வந்து செத்துதை ஒழியா அவர் காப்பாற்றப்பட்டார். இது உண்மையாக நடந்த சென்னை எனக்கு தெரிஞ்சவர். என்னோட அவர் சரியான கிருஷ்ண பக்தர். அப்படி பாருங்க சதா பாருங்க குருவே நினைச்சு பாருங்க தியானம் பண்ணி பாராயணம் பண்றவனுக்கு உலகத்தில் எத்திசையில் இருந்தாலும் அவருடைய குரு அங்கே போய் காப்பாற்றுவார் ஏதோ ஒரு வழியில். இதான் உண்மை சரித்திரம். இதுதான் என் குருநாதர் உலகம் ஃபுல்லாக இதை போதிச்சு இக்கலியுகத்தில் பாருங்க எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நீ சதா பாருங்க சொல்லி பாருங்க தவம் பண்ணும்போது உன்னை கிருஷ்ணனே வந்து உன்னை தூக்கி எடுப்பானப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி இன்றும் பாருங்க எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய குருநாதர். அப்படிப்பட்ட மகா சக்தி படைச்ச மாபெரும் பாருங்க சக்தி படைச்ச ஒரு மகாமந்திரம் நம்மளுக்கு இக்கலியுகத்தில் எல்லா பாவங்களையும் கடந்து மனத்தைரியம் கூடி உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுவார் என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா உலகினிலே